வணக்கங்க. இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் அடினியம் வந்து இந்த கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. கட் பண்ணதுலேருந்து புதிய தளிர்கள் 4 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு கிளையிலையும் வந்து 3-4 தளிர்கள் வந்து வந்திருக்கு பாருங்கள். இது கட் பண்ணதை நான் வேஸ்ட் ஆக்கலை, தூக்கி போடல. இங்கே பாருங்கள், அதை வந்து ஒரு பதியமாக ஆக்கியாச்சு. தூக்கி போகிற டப்பாவில் வந்து நம்ம பதியம் ஆச்சு. ஒரு பதியம் வளருது பாருங்கள். இந்த தளிர் பார்க்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. நான் போட்டு 4 டேஸ்க்கு மேலே இருக்கும். கீழே வேர் விட்டுருந்தா தான் இது மாதிரி வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் அழுகி இருக்கும். நான் வந்து உடனே வந்து நட போகிறதில்ல. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம வந்து கட் பண்ணோம்னாக்கும் உடனே ஈர மண்ணில் நடக்கூடாது. ஒரு நாள் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்த நாள் நட்டோம்னாக்கும், இல்லாட்டி காஞ்ச மண்ணில், ஈரமே இல்லாத மண்ணில் நட்டு விட்டுறலாம். 2 நாள் கழிச்சு வேணால் தண்ணி விடலாம். அது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து கீழே வந்து வேர் வந்து அழுகாது, அப்படியே இருக்கும். இதுவும் பாருங்கள், இந்த பழைய இலைகள்லாம் கீழே விழுந்துட்டு புதிய தளிர் வந்திருக்கு பாருங்கள். அது வளர்ச்சி வந்து தொட்டியில் இருக்கிற மாதிரியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதனால் வந்து பதியமும் நமக்கு கிடைக்கும். நம்ம கட் பண்ணது தூக்கி போடக்கூடாது. அப்படியே நம்ம அடுத்தடுத்த செடி வந்து உருவாக்கலாம் பாருங்கள். இது 2 மாதத்தில் இது ஒரு பெரிய செடியாக நமக்கு வரும். நமக்கு விதையிலேருந்து வரதை விட கட் பண்ணி பதியம் போடுறதா நமக்கு சீக்கிரம் பெரிய செடியாகும். ஏன்னா இது தாய் செடியிலேருந்து வளர்ந்தது பார்த்திங்களா, அதனால சீக்கிரம் வளரும்.